இன்னைக்கு பித்தாய் கிடைக்க எவ்வளவு நேரம் ஆகுமோ? நான் வந்தே ஒரு வாரம் ஆச்சு. டெய்லி பத்தாய்க்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பொழப்பு ஓடணும்னா காத்து தான் பார்க்கணும். காத்து இருக்கிறதுக்கும் வருஷம் நிற்கிறதுக்கும் கஷ்டப்பட்டா எப்படி? இந்த பொழப்புக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் முருகா. சில நேரத்தில் அவ்வளோ நேரம் காத்திருந்தும் பத்தாய் கிடைக்க மாட்டுது. எவனாச்சும் பல்காக எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ என்னடா குறைச்சல்? அசிலிகாரன் காட்டுக்குள்ளே போய் மரம் ஏறி பித்தாயா இருக்கிறான். அதை நம்ம வாங்கிட்டு போய் சந்தையில் விற்கிறோம். 2 பேர்த்துக்கும் பொழப்பு ஓடுதில்ல. வாங்கி விற்கிறதுக்கு அறுத்து வித்தானோ லாபம் கிடைக்கல மாமா. கிடைக்கும் தான்டா. யார் ஏறுறது? நான் ஏறுறேன் மாமா, என்னாலையும் ஏற முடியும். மரம் காட்டில் தான் அவ்வளோ பத்தாய் மரம் இருக்கா மாமா, யார் வேணால் எடுக்கலாம் தானே. காடு எல்லாத்துக்கும் போகுதாண்டா. ஆனால் பித்தாய் மரம் அவனுக்கு நட்டது. உனக்கு வேணா ஒரு 4 மரம் வாங்கி நடு. பித்தாயார உன்னையே கேட்குறேனே, உன் மரத்தில் வேற எவனாவது ஏற விடுவியா? இந்த காட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மரத்தில் ஏறி அறுத்தா அவனுங்களுக்கு தெரியவா போகுது? டேய், அஸ்லிகான என்ன நினைச்சிருக்க நீ? அவன் புலி மாதிரி. அவன் கண்ணுக்குள்ள ஒரு காடே ஒடிஞ்சிருக்கு தெரியுமாடா அவனுக்கு? டேய், நீ காட்டுக்கு நிறைய தடவை போயிருப்ப. 1-2 தடவை தான் அஸ்லிகானையும் பார்த்துருப்ப. ஆனா நீ காட்டுக்கு போன ஒவ்வொரு தடவையும் அவன் உன்னை பார்த்துருப்பான்டா. அவன் தான்டா அஸ்லி. நல்லா நானே மரம் ஏறி பித்தா எடுத்து விற்பேன்டா. ஒரு சம்பவத்துக்கு பிறகு மரம் ஏறத நிறுத்திட்டேன். ஏன் மாமா? நான் நேரம் வரப்ப சொல்றேன்டா அவனுக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி மாமா மரம் கிடச்சிச்சு? அப்போல அசலிங்க வேறடா. நாங்கெல்லாம் சக்காயம் தான் சொல்லுவோம் அவனுங்களை. வெறுங்காலில் வெகிலியாவே தெரிவானுங்க. இப்போ உள்ளவனுங்க அப்படி இல்லப்பா, ரொம்ப விவரமானுங்க முருகா. என்னடா சொல்லிட்டு வாங்கியிருக்க? என்னடா இது புகையும் வர மாட்டேது, ஒன்றும் வர மாட்டேது. போடா. Man, lama tunggu ke? Ya mama, dapat 1 ikat je lah mama. நீங்கள் எனக்கும் மாமா அவனுக்கும் மாமா. Berat tu siapa? Anak adik aku baru seminggu ikut aku. சொல்லிட்டு வந்துடுறேன். பித்தாக்காரன் வந்தா பித்தா வாங்கி வச்சிரு. இப்போ நான் மாமா சிங்காரம் இல்லை, முகமது சிங்காரம். Masih pojok ke? Hei, kenapa ni? Siapa ni? Anak terbuatin, contoh pokok. Ada. Ya Allah. Cepat. Cepat. Hati-hati masuk dekat sini. Kepala, jaga. Okey, satu budak masuk. Ikut aku பார்த்துக்கடா, நான் வந்துடுறேன்.
என்னடா தோ இங்கே தான் மாமா. பித்தாய் கிடைச்சா இல்லையா? கிடைக்கல மாமா. சரி பரவாயில்ல, வா மேலே அசிலி கம்பத்தில் போய் பார்க்கலாம். என்னாச்சு மாமா? இப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டேன். மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறான். இதுக்கு மேலே அந்த அல்லா கையில் தான் இருக்கு. அவன் விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்த்துருக்கானுங்க. ஏய் காடி நாளைக்கு போய் காவ வச்சுல கழுவிடுறான். ஆ சரி மாமா. டேய் நீ அந்த வீட்டில் போய் பாரு, இந்த பின்னாடி வீட்டில். நான் போய் எங்கே பார்க்குறேன்? வெத்தாய சந்தையில் விற்கிறப்ப பட்டு பட்டுன்னு விற்று முடிச்சிடுது. ஆனால் இதை வாங்குறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கா? எனக்கு மரம் மட்டும் பார்த்து கொடுங்க மாமா. ஏற நான் ரெடி. வரதில் ஆளுக்கு பாதி. முதல்ல போயிட்டு அங்கே பித்தா இருக்கான்னு பாரு. ஜான் ஜான் அட பித்தா இங்க Ada? பா. Okay. மசே பித்தா கிடைச்சாடா? இல்லை மாமா. சரி வா பார்த்துக்கலாம். Masih. Kenny sudah meninggal. Ya Allah, bila tu? Tadi ada orang call. மரம் ஏற தான் போறியா? கண்டிப்பாக மாமா. பெத்தாய் மரம் அவளையும் உயரம் கூட இல்லை. அங்கேருந்து உளுந்து ஒருத்தன் உயிர் போயிருச்சா மாமா? அது சொல்ல முடியாதுடா. விஷப்பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான். மரத்து மேலேயே இருந்திருக்கு, பெத்தாயும் சாவும். அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கு, எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு. முருகா, முருகா, மாமா. என்ன மாமா? நாளைக்கு பித்தா வைக்கிற காசை எடுத்து நம்ம தோபாத்தின்னு கொடுத்துருவோம். ஆ ஓகே மாமா. இன்னைக்கு ஒரு பித்தாய் கூட பேலன்ஸ் இல்லை போல. ஆமாம் மாமா, எல்லாம் விற்று முடிஞ்சுச்சு. இன்னைக்கும் பத்தாய் சாம்பிள் தானா மாமா? வாசன்லேயே கண்டுபிடிச்சிட்டியாடா? இதாண்டா இந்த பித்தாய். பேஞ்சாலும் தெரிஞ்சிடும், பேண்டாலும் தெரிஞ்சிடும். ஏன் மாமா? பசி எடுத்துருச்சு, நான் முதல்ல சாப்பிட்டுக்கிறேன்டா, இல்லைன்னா பசி என்னை சாப்பிட்றோம்.
நீங்கள் ஏன் மாமா மரம் ஏறதை விட்டீங்க? எல்லாம் என் பொண்டாட்டினால தான்டா. நானும் அவளும் விரும்பி தான்டா கல்யாணம் பண்ணோம். அவளுக்காக நான் மதமே மாறினேன். ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனோட போயிட்டான். அந்த துரோகத்தை என்னால தாங்க முடியலடா. இப்ப வரைக்கும் எனக்கு காரணமே புரியல. டெய்லி அதை நினைச்சு நினைச்சு ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஒரு கட்டத்துல விரக்தி அதிகமாகி தற்கொலை கூட முயற்சி பண்ணிட்டேன். அவ இல்லாம ஒரு நாள் வித்தாயா இருக்க மரம் ஏறினேன். மரத்து மேல இருந்து பாக்குறப்ப அவ ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா எப்பவும் அவ கீழே தான் நிப்பா. திடீர்னு கீழே விழுந்து செத்துலாமான்னு தோணுச்சு. சாக தெரிஞ்சவனுக்கு எதுவும் சாத்தியம்தான். ஆனா விழுவ போற அந்த நொடியில எதிர்ச்சியா மேல பார்த்தேன். அந்த நொடிதான் முருகா என் வாழ்க்கையில முக்கியமான கட்டம். கொஞ்ச நேரம் நானே அசந்துட்டேன்டா. மரத்துல அவ்வளோ பித்தாய் தொங்குது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. உடனே எனக்கு தற்கொலை எண்ணம் மறைஞ்சு போய் பித்தாய் காய்களை அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். தற்காலிகமா தற்கொலைக்கு ஒரு விடுதலையும் கிடைச்சிருச்சு. ஆனா மறுநாளும் மரத்து மேல நிக்கிறப்ப அவ எண்ணம் வருது. துக்கம் அதிகமாகுது. தற்கொலை முயற்சி தோணுது. அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால மரம் ஏறதே விட்டுட்டேன். காரணம் இல்லாம காயப்பட்டவர்கள்னு பைபிள்ல ஒரு வரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்களா? பார்த்தேன். பேசுனீங்களா? ஏன் பேசணும்? அவகிட்ட ஒழுக்கத்தையும் விசுவாசத்தையும் உணர்த்தி புத்திமதி சொல்லி அவளை ஏன் நான் நல்லவளாக்கணும்? அவ இப்படியே கேவலமாவே இருந்து வாழ்ந்துட்டு போயிட்டோம். நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல முருகா. வாழ்க்கை எப்பயுமே ஒரு மாய வலை தான். மாமா, உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உங்களை ஏன் எல்லாரும் பஷீர்னு கூப்பிடுறாங்க? டே, அவர் பெரிய எழுத்தாளர்டா. எனக்கு ரொம்ப அவர் பிடிக்கும். அதனால அவர் பேரை நான் வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமோ? இதுரா அசிலிகானுங்க இந்த வழியாக தான் போவானுங்க. அவனுங்களை மடக்கி பிடிச்சிடலாம். அதனால தான் நான் வந்து பொண்டோல உட்காராம இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். முருகா, முருகா, டே தோபாத்தையும் வர சொன்னாராம். வா நம்ம போய் என்னன்னு பார்த்து வந்துருவோம். தோபாத்தேன், Tobatin! Tobatin pergi church. Tak sembahyang. Duduk je. அசலிக்காரனுங்க எல்லாருமே கிறிஸ்டியனா மாமா? முஸ்லீம்னு சில பேர் சேர்ந்துட்டாங்க. இன்னும் சில பேருக்கு மதமே இல்லை. அப்போ இவங்களுக்கு சாமி என்ன? மரம் தான் அவங்களுக்கு சாமி, காடு தான் அவங்களுக்கு கோயில். Selamat pagi. Oh, pagi. Selamat pagi. Duduk. Terima kasih banyak kerana kamu telah hantar anak saya ke hospital hari itu. Tapi apa boleh buat, dia dah pergi. Naik pokok untuk dapat petai, tapi dapat mati. Yan kenon betaret madai.
ikut adat keluarga saya. Kalau sesiapa mati dalam keluarga saya, kami tanam anak pokok untuk kenangan. Tapi sekarang saya tak boleh tanam anak pokok di sini. Sebab bila saya tengok ini pokok, saya ingat anak saya. Saya lagi tambah juga sedih. Saya cuba untuk lupakan peristiwa buruk ini. Saya sudah fikir bagi anak pokok ini dekat awak. Sebab awak yang buat usaha untuk selamatkan anak saya. Ini anak pokok petai. Tolong ambil. Inilah saja saya kasih sama you. Terima kasih. Allah akan bagi aman untuk awak. Ini dia. Ikhlas untuk awak. Saya bagi. Oh, tidak. Okey, banyak terima kasih. நீ கையில எடுத்துட்டு வர்றது மரக்கண்ணு இல்ல முருகா, ஒரு காட்டியே சுமந்துட்டு வர.